கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே வாங்க. ஓ! இது கூட தண்ணியும் சரிங்க, குடிச்சிட்டே சரி. வாங்க. ஆ, 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 ஆ. சரி. சரி. நாம வந்து இந்த இந்த இயற்கை பற்றி நம்ம பேசுங்க. இயற்கை வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இயற்கை நம்மளுக்கு தவறான வழியில அழைச்சிட்டு போறது. அது படிங்க அப்படியே. இயற்கை வந்து நம்ம என்ன நல்லா பண்ணியிருக்கீங்க. நேற்று நல்லா சுத்தமா இருக்கு உங்களுக்கு. அந்த விளக்கெண்ணையும் பொரியும் சாப்பிட்டுருக்குறாங்க. விளக்கெண்ணெய் சும்மா சாப்பிட்றத விட விளக்கெண்ணெய் வந்து அந்த முட்டைக்கோசுல வேவிச்சுட்டாலும் நல்லா சுவையா இருக்கும். சுவையா இருக்குங்க. சுவையாவும் நல்லா இருக்கும். இருந்ததுங்க. டிஃபரெண்ட் டேஸ்டா இருந்தது. நேத்து அந்த ஐயா கேள்வியாக்க சொன்னாரா, சரி நம்மளும் தான் பண்ணடா, என்ன விளக்கெண்ணெய் இல்ல இது பழைய சுத்தமான காலத்து எண்ணெய் முறை. இருக்குதா ஆட்டுனது. சரிதான், இது பழைய காலத்து முறை தான். இதுவும் அதிசயமே கிடையாது. பழைய நைட்டு காலத்து 1 முறை மணி தான். வரைக்கும் தூங்கவே இல்ல. நாலஞ்சு தடவை நாலஞ்சு இயற்கையாக போயிடுச்சு. அவள் நல்ல சுத்தமாக சோர்வா இருக்கு. நல்ல சோர்வாகும். அந்த அழுக்கு வெளியே போச்சு உடம்பு சோர்வாகும். சோர்வாக சோர்வாச்சுன்னா ஆமாங்க. சுகமா சோர்வா பசியும் கொஞ்சம் ஆகலைங்க. பசி ஆகல. அது சுத்தமாச்சுன்னா ம். பசியாச்சுன்னா வயிறு சுத்தமாச்சுன்னா பசி எடுக்காது. விஷமெல்லாம் வெளியே போகுது இல்ல. விஷம் போயிட்டு உடனே அது தண்ணி பயிற்சி பண்ணி 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 எடுக்கணும். அப்ப இந்த தண்ணி பயிற்சி பண்ணி 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 எடுத்துக்கிட்டே அந்த பசி மரண அடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பசியா 100 வருஷத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். இந்த அதுக்கு பேர் ஜடாரக்னின்னு சொல்லுவாங்க. எதாவது தப்பு தப்பா சொல்லுவானுங்க. இந்த ஜடாரக்னின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அந்த ஜடாரக்னா வயிற்றுல சுரக்கிற அந்த ஆடு சாகடிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. இயற்கை வந்து அந்த சாகடிக்கிறதுக்காக இயற்கை உண்டாக்கப்பட்டது. அந்த சாகடிக்க இயற்கை உண்டாக்கப்பட்டது. நம்ம உணவு பழக்கத்தை விட்டுட்டு வாழ்றதுக்காக அதை ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது ஊத்தி ஊத்தி அணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஊத்தி ஊத்தி இல்லாட்டினா அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும். பிரச்சனை வந்து அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அறுவை சிகிச்சை எடுத்து பார்த்தா நீங்க இறந்துருவீங்க. கொஞ்ச நாள்ல இறந்துருவான். அதுக்கு பேச நாமளே ஊத்தி அணைச்சிக்கலாம். வேணும்னா பயன்படுத்திக்கலாம். வேணும்னா நீங்க சாப்பிட்டு பாட்டு நம்ம பாருங்க. வேணும்னா அது பயன்படுத்துறதுக்கே தவிர திங்கிறதுக்கு கிடையவே கிடையாது. திங்கிறதுல 15 வயசோட நிறுத்திக்கணும். எத்தனை வயசோட? 15 வயசு. அந்த 15 வயசுல பழங்கள் மட்டும்தான். ரெண்டு சில மாதங்களாவது குழந்தை வந்து அசைவத்தில் இருக்கும். சில மாதங்களாவது அது 1 வருஷம் வச்சுக்கலாம், 2 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளும் பல உணவு கொடுத்து வளர்த்தணும். இல்லையில அது நிரந்தர நோயாளி தான். அது சாவு நோக்கி தான் போகும். சாவு நோக்கி போறதுக்கு தான் வந்து இது வச்சிருக்குது. நான் வந்து நம்ம இயற்கையை கேள்வி கேட்கறோம். அங்கதான் இயற்கையை நம்ம கேள்வி கேட்கறோம். நான் பேசுறது கேக்குதா? மறுபடியும் இந்த அலைவரிசை பிரச்சனை இருக்கு மாதிரி தெரியுது. பேசுறது கேக்குதுங்களா? புரிஞ்சுக்கிறீங்க நல்லா. அது அலைவரிசை பிரச்சனை. ரைட். இப்போ இயற்கை எப்படி நம்ம தவறான வழியில கொண்டு இருப்போம் அப்படி படிங்க. விட்டு விட்டு தான் வருதா? இப்ப சரியா இருக்கா? சரிங்கம்மா. நீங்க அந்த சொல்ல ஐயா வரலைனா இயற்கை பெரிய தவறுகளை செய்தது உண்டு. முக்கியமான சிலவற்றை கீழே எழுதுகிறேன். டைனோசார்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசார் என்று சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின. அதிக உடல் பருமன் பெற்ற அவை புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்துவதில்லை. சில 1000 வருடங்களுக்கு முன்
பூமியின் மீது மோதிய ஒரு பெரிய விண்கல்லின் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி எரிந்தபோது டைனோசார்கள் அழிந்துவிட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். என்ன திமிங்கிலம் என்ன உலகிலேயே ஏறு பெரிய ஏறு ஏறு இதை பத்தி சொல்லுங்க. என்ன அந்த முதல் பத்தியை மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? படிச்சிட்டீங்களா? என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லுங்க. படிச்சுக்கோங்க ஐயா. என்ன என்ன புரிஞ்சிட்டீங்க சொல்லுங்க. ஐ- ஐயா, அந்த டைனோசர்கள் வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகி இருக்குதுங்கய்யா. ஏன் ஏன் எதனால செத்து போச்சு? அது வந்து நீங்க இப்ப சொன்னீங்க, பூமியில் மோதிய ஒரு பெரிய விண்கல்லின் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி எரிந்தபோது அது ம் ஃபுல்லா அழிஞ்சு போச்சுன்னு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஐயா. அவங்க ம் சொல்றாங்க விஞ்ஞானிகள். அதுக்கு முன்னாடி அந்த அதனுடைய தன்மை என்ன? அந்த டைனோசரோட தன்மை என்ன? உடல் பருமன் ஐயா. உடல் பருமன். சரி, உடல் பருமன் இருக்குது. அப்புறம் அது அதனால புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்துவதில்லை. நீங்க என்ன பண்ண உடல் போறீங்க? பருமனா இருக்காச்சு புத்தியில கருத்து போவது இல்லைங்கய்யா. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுல நம்மளுக்கு உடல் உடல் பருமன் வேண்டாமாங்கய்யா. நம்மளுக்கு உடல் பருமன் வேண்டாங்கய்யா. ஆரோக்கியம் தான் வேணுங்கய்யா. அப்ப ஆரோக்கியம் வேணும்னா எதுல கருத்து செலுத்துவீங்க? அதுதான் ஆரோக்கியம் வேணும்னா இப்ப இயற்கை தப்பான வழியில தான் கொண்டுட்டு போகும். அப்ப நீங்க எதுல கருத்து செலுத்தணும்? உடல் பருமன்ல கருத்து செலுத்துவீங்களா இல்ல வேற எதுல கருத்து செலுத்துவீங்க? பரிணாமத்துல இல்லைங்களா, அறிவு ஆ, வளர்ச்சி பரவ- இல்லைங்கய்யா. அறிவு வளர்ச்சியில கருத்து செலுத்தும். அதை தான் இங்க சொல்ல போறேன். அது புத்தி. அது ஆள் வளர்ந்ததுக்கு சொல்லுவாங்களே, ஆளுதான் வளர்ந்ததுக்கு தான் புத்தி வளரலைம்பாங்க. என்ன அறிவு சொல்லுவாங்க? வளரல அப்படிம்பாங்கய்யா. ஆஹ் ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலைம்பாங்கய்யா கிராமத்துல. அதுதான் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சி. ம் அதுதான் இப்ப வளர்ச்சி. நாம அதை விட்டு போட்டு எவனோ சொல்றது கேட்டுட்டு ஆட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நாமே கேள்வி கேட்டு தெளிவடையணும். ஏன்னா இதை உடம்பை அடிப்படையாக கொண்டது. உடம்பு கெட்டு போச்சுன்னா எல்லாம் முடியும். சுவர், அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவரே இல்லைன்னா எப்படி சித்திரம் வரைய முடியும்? அப்புறம் காத்துல வரைய முடியுமா? இப்ப காத்துல வரைகிறதா இந்த இவங்களுடைய இப்ப யோக மன்றங்களை காத்துல வரைஞ்சிட்டு போறதுதான். இது அங்க படம் இருக்குது, இங்க படம் இருக்குது, அப்படி வரை இருக்குது. தாண்டி போ தாண்டி போ தாண்டி போ. எப்படி போய் தாண்டி தாண்டி போ? அது கணக்கு போட்டு பாரு, தப்பிச்சு வான்னு சொன்னா அது எப்படி கணக்கு போடுறதுக்கான வழி சொல்லணும். சரி, அது ரெண்டாவது படிங்க. திமிங்கலம். திமிங்கலம் உலகிலேயே பெரிய ஜீவனாகிய திமிங்கலம் உலகின் தரைப்பகுதியிலிருந்து கடலுக்குள் இடம்பெயர்ந்த பாலூட்டி வகையைச் சேர்ந்த மிருகமாகும். எங்கிருந்து இப்போது போகுது? திமிங்கல எங்கிருந்து கப்பல்கள் போகுது? மூலம் எங்கிருந்து அங்க போ தரைப்பகுதியிலிருந்து கடலுக்குள்ங்கய்யா. அப்ப அது பாலூட்டி வகையை சேர்ந்ததுங்கய்யா. தரையிலிருந்து எங்க போகுது? கடை. தரைப்பகுதியிலிருந்து கடலுக்குள் போகுதுங்கய்யா. நீங்க உடனே திடீர்னு போயிட முடியுமா? போக முடியாதுங்கய்யா. ஆனா நம்ம எதை நோக்கி போறோம்? அது கடலுக்குள்ள போயிடுச்சு. அது பயிற்சி பெற்று போய் கடலுக்கு இது போயிடுச்சு. நான் சரியா? விண்வெளியை நோக்கிங்கய்யா. அதுதான். அது நான் நமக்கு அறிவு விண்வெளி நோக்கி போக வேண்டும்ங்கிறதான். அது என்ன போச்சு? கடலுக்குள்ள போகுதுன்னா எத்தனை கோடி அதுல இருந்து கடலுக்குள் வர்றதுக்கே பல கோடி ஆண்டு ஆயிருக்கும். திருப்பி உள்ள போறதுக்கு பல கோடி ஆயிட்டு இருக்கும். பல கோடி ஆண்டாய் போய் 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 போய்தான் உடம்பு மாறி இருக்கும். புரியுதா? அப்ப வெளியிருந்து வருகின்ற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறிக்குது. அதே மாதிரி திமிங்கலம் உள்ள போறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. இதே மாதிரி தான் நமக்கு ஒரு அந்த அந்த விலங்குகளுக்கே உடம்பு தன்னை மாற்றி கொண்டுகின்ற பொழுது இந்த உடம்பு என்ன ஆகும்? என்ன பயிற்சி கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க, உங்களை சாக விடாது. அதான் விஷயமே. என்னது? உடல் சாக விடாதுங்கய்யா. ஒரு விலங்குக்கு தொடர்பு விலங்கு வரும்போது தன்னை சாக காப்ப விடாது. அதே திமிங்கலம் கடல் அதே திமிங்கலம் ஒரு காலத்துல கோடிக்கணக்கான ஆண்டுகா இருக்கும் பொழுது அந்த புழுதான் அப்படியே மாறி 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 பல்வேறு உயிரா மாறி இருக்கு. புரியுதா? அது இங்க பாலூட்டியா இருந்து ஆமாங்க. திருப்பி அது தரைக்குள்ள போகுது. கடல்ல இருந்து வந்ததுதான் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி. இப்ப தரையிலிருந்து வாழை பிடிக்காம சூழல் இல்லாம அது கொல்றது, கொலை செய்யறது, இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்து 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 எப்படி பல குருவிகள் அழிஞ்சு போச்சு இல்லையா? பல உயிரினங்கள் அழிஞ்சே போச்சு இல்லையா? பல வகையான சிட்டுக்குருவிகள் அழிஞ்சே போச்சு. சரியா? மனிதனுடைய பல்வேறு ஆமாங்க. அதே மாதிரி இதை அந்த காலத்திலேயே தாக்கு பிடிக்காம கடலுக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு அதை படிங்க. இன்னைக்கு அதை வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. படிங்க. இப்போது திமிங்கில கப்பல்கள் மூலம் வேட்டையாடப்பட்டு சர்வதேச கட்டுப்பாடுகளினால் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் அழியாமல் காப்பாற்றப்பட நாடுகள் பெருமுயற்சி செய்து வருகின்றன. சரி, மூணாவது. அலிகள் ஆணுமற்ற பெண்ணுமற்ற இவர்கள் மனித இனம் என்ற மரத்தின்
பட்டுப்போன கிளைகள். ஆண் உடலில் பெண் மனமும் பெண் உடலில் ஆண் மனமும் கொண்ட இவர்கள் இயற்கையின் பெரிய தவறுகளில் ஒன்று. இதைப் பற்றி நான் ஒரு கட்டுரையை எழுத முடியும். ஆனால் நாம் எடுத்துக் கொண்டுள்ள தலைப்பிற்கு இந்த விவரம் போதுமானது. சரி இயற்கை இதுக்கு மூணு நம்மை தவறான வழியில் இட்டுச் சென்றது. ஆ, 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 ஆ. இயற்கை இயற்கை நம்மை தவறான வழியில் இட்டுச் சென்றது பலமுறை நடந்திருக்கிறது. நாம் ம். தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். இப்ப இந்த மூணையும் புரிஞ்சிருச்சா? அப்ப அந்த மேல ரெண்டு பாத்தீங்கன்னா விலங்கு சம்பந்தமா பேசியாச்சு. கீழே மூணாவது மனித சம்பந்தமா. ஆமாங்க. என்னது? மனித சம்பந்தமா. அந்த ஆணும் மனித இல்லாம சம்பந்தம். ஆமாங்க. ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஆண் உடல் பெண் மனசு பெண் உடல் இவங்களால எந்த பயனும் இல்லை. இவங்கனால எந்த பயனும் இல்லை. திருநங்கைகள். ஆமா எந்த பயனும் இல்லை. அவங்க போலியா இத்தனை வேஷம் பண்ணிக்கிறாங்க. தன் ஆண் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பெண் மாதிரி நினைச்சு அவ அறுவை சிகிச்சை பண்றாங்க. இதெல்லாம் பயங்கரமான ஆபத்து. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஆபத்து. அதனால எந்த பயங்கரமான ஆபத்து. ஆமா பயங்கரமான ஆபத்து. அவங்க வந்து அவ்வளவுதான். இது வந்து யார் பண்ண தப்பு? இயற்கை பண்ண தப்பு. யாருக்கு? இயற்கை தான் இந்த தப்பு தப்பா இயற்கை பண்ணுது. பண்ண. ஆமா, இயற்கை தானே ஆமாங்க. பண்ணுது. அப்ப நாம என்ன பண்ணணும்? விழிப்போக்கு இருக்க வேண்டும். நாம வந்து இயற்கையை வந்து எதிர்த்து வேலை செஞ்சாக வேண்டியது. இயற்கையை எதிர்த்து வேலை செஞ்சாக வேண்டியது இருக்குது. இப்ப படிங்க. மனித மனித இனத்தின் இன ஆதிமம். மனித இனத்தின் ஆதி மதம் சமண மதமாகும். ம், இதற்கு ஆதாரம் தரும் புத்தகம் பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு. ம், ஆசிரியர் லே நடராஜன். ம், சமணர்கள் கடவுளை நம்புவதில்லை. ஆனால் ம், வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற ம், திருவள்ளுவரின் வாக்குப்படி ம், வாழும் தேவர்களை நம்புகிறார்கள். ம், கோவில்களில் இருப்பவை எல்லாம் இந்த தெய்வங்களே. ம், அவை முக்திக்கு உதவமாட்டா. ம், தேவர்களே மனிதர்களாகப் பிறந்து முக்தியடைய வேண்டும் என்ற ம், முதுமொழியும் ஒன்று உண்டு. ம், ம், படிக்குவாங்கயா? ம், அர்த்தம். மனிதனை வாழ்விக்கும் உண்மையான சக்தி விண்வெளியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக விஞ்ஞானிகளால் நம்பப்படும். கருஞ்சுழிகளிலிருந்து பிளாக் ஹோல்ஸ் ம், காமா கதிர்களாக எப்போதும் வெளிப்படுகிறது. கருஞ்சுழிகள் ஒளி உட்பட தம்மிடம் வரும் பொருட்களையெல்லாம் இழுத்து தனதாக்கிக் கொண்டு நம் கண்ணுக்குத் தெரியாத காமா கதிர்களை எப்போதும் வெளியிடுகின்றன. ம். அவை பூமிக்குள்ளும் பாய வல்லவை. அதை யோகிகள் உபயோகித்து இருந்தார்கள். மனித ஆ, குழந்தைகளுக்கு இன்னொருக்கா அதை மட்டும் படிங்க. இப்ப என்ன புரியும் பாருங்க. இப்போ மனிதனை வாழ்விக்கும் அதில் இருந்தாங்கயா. அதுவே படிங்க. மனிதனே வாழ்விக்கு அதை மனிதனை மட்டும் தான். மனித மனிதனை வாழ்விக்கும் உண்மையான சக்தி விண்வெளியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக விஞ்ஞானிகளால் நம்பப்படும். கருஞ்சுழிகளிலிருந்து பிளாக் ஹோல்ஸ் காமா கதிர்களாக எப்போதும் வெளிப்படுகிறது. ம், கருஞ்சுழிகள் ஒளி உட்பட தம்மிடம் வரும் பொருட்களை எல்லாம் இழுத்து தனதாக்கிக் கொண்டு நம் கண்ணுக்குத் தெரியாத காமா கதிர்களை எப்போதும் வெளியிடுகின்றன. ம், அவை பூமிக்குள்ளும் பாய வல்லவை. அதை ம். யோகிகள் உபயோகித்து இருந்தார்கள். அதைத்தான் நாம பயன்படுத்தணும் இப்போ. புரியுதா? ஓ, சரி சரி சரிங்கய்யா. அதனாலதான் மனிதன் சோர்வு வர்றதுல ஏன் செத்து போக வேண்டியதுதானே? ஆகாரம் இல்லை ஆகாரத்தை உணவு பழக்கத்தை மாத்திட்டு சுத்தப்படுத்தும் பொழுது நம்ம உடம்பு இயற்கை நமக்கு படைக்கப்பட்டாச்சு. அப்ப நமக்காகவே இயற்கை என்ன பண்ணுதுன்னா அந்த கருப்பு கருப்பு கதிரில் இருந்து அந்த கருப்பு அது பேருக்கு என்ன காந்தம் தான் பயங்கரமான காந்தம் கருப்பு காந்தம். இந்த கருப்பு காந்தம்னு சொல்லலாம். ஈர்ப்பு வெளிச்சத்தையே உள்ள எடுத்துக்கும். அந்த வெளிச்சத்தை எல்லாம் உள்ள எடுத்துக்கு எல்லா பொருளையும் உள்ள எடுத்திருக்கும். ஆனால் ஒரு பொருளை மட்டும் வெளியிடுது. அதுதான் காமா கதிர். அதுதான் அதிக ஆற்றல் உடையது. அதிக எனர்ஜி உடையது. அந்த எனர்ஜி எல்லா விண்வெளி எங்கும் பரவி கிடக்குது. அந்த சக்தி நாம பயன்படுத்திக்கிறோம். பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிற அது உணர வேண்டும். அதான் விஷயம். இதைத்தான் குகைக்குள்ள போய் இருந்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற குகைக்குள்ள போய் மாச கணக்கு தங்குற பொழுது அவங்களுக்கு எனர்ஜி எது வருதுன்னா அந்த காமா கதிர அவங்களுக்கு எனர்ஜியே வருது. என்ன வருது? காமா கதிர்கள் தான் எனர்ஜி வருதுங்கய்யா. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் சரி, பாறை கடில உட்கார்ந்தாலும் சரி, மரத்தை கடில உட்கார்ந்தாலும் சரி, எது வந்து உங்களுக்கு உதவி செய்யும்? காமா கதிர்கள். அவ்வளவுதான். அடுத்தது படிங்க. மனித குழந்தைக்கு மனித குழந்தைகளுக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண சைவ உணவை கொடுக்க வேண்டியதுதான். ம். வளர்ந்தபின் உடல் காமா கதிர்களை கிரகிக்க பயில்கிறது. ஆ, யோகி விரும்பும் போது நாம் சட்டையை கழற்றுவது போல இந்த உடலை விட்டு அவர்களின் மனம் வெளியேறி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவும் நாகூர் ஆண்டவர் அவர்களும் ராகவேந்திரரும் இன்றும் வாழ்கிறார்கள். இதுவே ம், வானுரையும் தெய்வம் என்ற நிலை. நாம் ம். ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைய முடியும். இதுவே திருவள்ளுவர் கூறிய ஒழுக்கம் என்ற பரிணாம வளர்ச்சி. அவ்வளவுதான் வகுப்பு.
ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இவ்வளவுதாம்மா வகுப்பு. வாங்க மகேஸ்வரி. காலையில காணோம் மகேஸ்வரி. ஆமாங்க, வெளில போயிருந்தேங்க ஐயா. நல்லது நல்லது. இரவு நேற்று வந்துருவீங்க. ஆமாங்க. ஏதாவது கேள்வி வந்தா கேள்வி முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் நேரமாச்சு. சரி, அலைவரிசை சரியில்லை. இந்த காமா கதிர் புரியுதா? நமக்கு வந்து இப்ப ராகவேந்தர்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த கடைசி நேரத்துல அந்த நீர் ஆகாரத்தை கடைபிடிச்சிருக்காங்கன்றது தெரியுது. கடைபிடிச்சிட்டு அப்ப எங்க இருந்தாலும் அந்த இயற்கை பாருங்க, காமா கதிர் நமக்கு கிடைக்குது. இருட்டுல போய் உட்காந்தாலும் காமா கதிர் கிடைக்கும். அது பேர் ஒய்ஃபி, அவ்வளவுதான். அது பேர் ஒய்ஃபி. ஒய்ஃபின்னு என்ன தெரியும், நமக்கு தொடர்பு இல்லாம நமக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள் அதிகமான சக்தி உடையது இந்த காமா கதிர் தான். இந்த காமா கதிர் இயற்கையை நம்ம மேல பட்டுருது. மைல்டா வரும், ரொம்ப மென்மையா வரும். எப்படி வரும்? மென்மையா வருது. நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி வருது. எது மாதிரி வருது? நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த மென்மையா வர உடம்பு உறிஞ்சிக்குது. அப்ப சுத்தமான உடம்பு உறிஞ்சிக்கும். சளியற்ற தேகம். என்னது? சளி உணவை பின்பற்றிருந்தா மட்டும்தான் சாத்தியம். எந்த உணவை? சளி குறைந்த உணவை. இப்ப நேத்து நீங்க சாப்பிட்டீங்களா? அது சளி குறைந்த உணவு. நேத்து நல்லமுத்து என்ன பேர்? சொல்லுங்க, அவரு சொல்லுங்க. மகேஸ்வரி சொல்லுங்க. மகேஸ்வரி சொல்லுங்க. மகேஸ்வரி அம்மா கேக்குதுங்களா? நேத்து சாயந்தரம் 5 மணிக்கு விளக்கெண்ணெய் ஊத்தி கோசு வேக வச்சு சாப்பிட்டேன். ஐயா கிட்ட நேத்து ஒரு ஐயா விளக்கெண்ணெய் சாப்பிடலாம், நல்லது, ரொம்ப கழிவுலாம் வெளியில் போகும்னாரு. சரின்னு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி, தேங்காய் எண்ணெய் வேற எண்ணெய் ஊத்தல, விளக்கெண்ணெய் ஊத்தி வேக வச்சேன். வேக வச்சு சாப்பிட்டா நைட்டு 1 மணிக்கு அடிவயிறு ஃபுல்லா வலிங்க, போனா ஃபுல்லா காத்த போச்சு. அப்புறம் 3 மணிக்கு டாய்லெட் போச்சு, நல்ல ஸ்மெல் வாடையோட. அப்புறம் திரும்ப 5 மணில இருந்து டிசென்டரி 2-3 டைம்ங்க. 3 டைம் எல்லாம் டிசென்டரி ஆகி வயிறு சுத்தமாயிடுச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்ததுங்க. அதனால பசியும் இல்லை. அந்த கழிவெல்லாம் வெளியே போங்காட்டி ரெகுலரா 10 மணிக்கு மேல தாங்க முடியாது. இன்னைக்கு தண்ணியே குடிச்சிட்டு ரொம்ப பசி, தண்ணி குடிச்சிட்டு இருந்துட்டு இன்னைக்குதான் இருக்க முடிஞ்சது. இதுதான் உண்மை. அப்படியே சாப்பிட்டீங்க? அப்படியே சாப்பிட்டோம். ஐயா சொல்ற மாதிரி லெமன் புளிஞ்சு கொஞ்சம் லெமன் புளிஞ்சு எலுமிச்சை பழம் புளிப்பு எப்படி இருந்தது? ஐயா நல்லா இருந்தது, சுவை நல்லா இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றீங்க? இதுல மூணு ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. எலுமிச்சமும் நமக்கு சுத்தப்படுத்தும், ஓகேங்களா? கோஸும் சுத்தப்படுத்தும், விளக்கெண்ணையும் சுத்தப்படுத்தும். சூப்பர் ஃபாஸ்ட். கரெக்டா விளக்கெண்ணைக்கு கோஸ் ஒத்துக்குச்சு எனக்கு. இது கோஸ் சரிங்க. ஓ கரெக்ட். எலுமிச்சை பழம் ஐயா நேத்து அந்த செக் பண்ணி பார்த்தேன். எலுமிச்சை பழம் புளிஞ்சு நல்ல சுவையா இருக்கு. சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். வேற நீங்க அப்பளம் கூட 2 வச்சுக்கலாம். அப்பளம் இருக்குல்லையே, அப்பளம் வடகம். அப்பளம் எல்லாம் வச்சுக்கலீங்க, அதெல்லாம் வைக்கல. எனக்கு இதே போதுங்க. ரைட்டு, திருப்தியா. அது வேற. நமக்கு வந்து சொல்லலாம் சொல்றதுக்காக அதுதான் எலுமிச்சை பழத்தை. அது வேற. அதனால சுவையா இருந்ததுங்க. இவ்வளவு நாள் அது புளிஞ்சது இல்ல, நீங்க சொல்லங்காட்டி அது ஒரு டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கு. சரிம்மா. இரவு 8 மணிக்கு இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம். நன்றி. நன்றிங்க. நன்றி.